வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தென்னக ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்மோட ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தென்னக ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதே போல் புதுச்சேரி, அதுபோல் கேரளா, அதே போல் அந்தமான் நிக்கோபார் தீவு, அதே போல் ஆந்திர பிரதேசத்தில் 2 சிட்டி மட்டும், அதே போல் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும், அதே போல் கர்நாடகாவிலே 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து நீங்கள் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்தியன் ரயில்வேஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் கேட்டகரி, அடுத்து வந்து எக்ஸ்ஐடிஐ கேட்டகரின்னு 2 கேட்டகரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போதனூர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபிட்டருக்கு வந்து 18 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபிட்டருக்கு வந்து 26 வேகன்சியும், வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் 21 வேகன்சியும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 47 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல், அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கும் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்எல்டி ரேடியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், பேத்தாலஜிக்கு வந்து 8 வேகன்சியும், கார்டியாலஜிக்கு வந்து 9 வேகன்சியும், மொத்தம் வந்து எம்எல்டிக்கு வந்து 20 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போதனூர் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு 23 வேகன்சி, டேர்னருக்கு 3, மிஷினிஸ்ட்டுக்கு 4, வெல்டருக்கு 9, எலக்ட்ரீஷியனுக்கு 2, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு வந்து 2, கோப்பாவுக்கு வந்து 9, மொத்தம் வந்து 52 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் திருவனந்தபுரத்தில் இருக்க வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு 59 வேகன்சியும், டேர்னருக்கு 2, வெல்டருக்கு வந்து 44, ஃபிட்டருக்கு 75, டீசல் மெக்கானிக்கு 3, மிஷினிஸ்ட்டுக்கு 7, ஒயர்மேனுக்கு வந்து 27, கோப்பாவுக்கு வந்து 5, மொத்தம் வந்து 222 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்து வந்து பாலக்காடு டிவிஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயே கிட்டத்தட்ட வந்து 350 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு 120, வெல்டருக்கு 100, அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர், கார்பெண்டர், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், பிஏஎஸ்ஏக்கு வந்து 20, மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸுக்கு வந்து 20, மெஷினிஸ்ட்டுக்கு 20ன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூரில் வந்து 380 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பெரம்பூரில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 130 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லோக்கோ ஒர்க்ஸு பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 228 வேகன்சி மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 48 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னை டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேகன்சியும், அடுத்து சென்னை டிவிஷனில் வந்து அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 65 வேகன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வேகன்சியும், அடுத்து வந்து தாம்பரத்தை பொறுத்தவரைக்கும் 55 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராயபுரத்தில் வந்து 30 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை டிவிஷனில் மெக்கானிக்கல் டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 22 வேகன்சியும், அதே போல் கேரியேஜ் அண்ட் வேகனுக்கு பார்த்தீங்கன்னா 250 வேகன்சியும், பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்னை டிவிஷனில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு பிஏஎஸ்எஸ்ஏஏக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பொன்மலை, அதாவது திருச்சி பொன்மலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 201 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 94 வேகன்சியும்,
அடுத்து வந்து மதுரை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 84 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 15 வயதுலேருந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 22 வயசும், ஐடிஐ அல்லது எம்எல்டி ரெஸ்பெக்டிவாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 24 வயது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸும், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% மேலே மார்க் எடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டருக்கு வந்து 2 இயர்ஸும், வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த்தும், அதே போல் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து 1 இயர் அண்ட் 3 மந்த்ஸ் வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிஐ கேட்டகரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஃபிட்டராக இருந்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், எலக்ட்ரீஷியனாக இருந்தால் ஐடிஐ வந்து எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் தான் ட்ரைனிங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 100 rupees வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைனிங்க்கு சம்பளமும் உண்டு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரயில்வே ரூல்ஸ் படி வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு சம்பளமும் இந்த ட்ரைனிங்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது, மந்த்லி சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 12, 2024 மாலை 5 மணி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது sr.indianrailways.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் போயிட்டு அடுத்து வந்து பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ஆக்ட் அப்ரெண்டிஸ் 2024-25 வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு முன்னாடியே சொன்னது மாதிரி 12/8/2024. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.